நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலை பத்தி பார்க்க போறோம். மூலவர் பெயர் ஆதிகேசவ பெருமாள், தாயார் மரகதவள்ளி நாச்சியார். வட்டாற்றநிதி வணங்கி மாஞர பிறப்புற்றான் கேட்டாயோ மனநெஞ்சே கேசவன் எம்பெருமானை பாட்டாய பலபாடி பழவினைகள் பற்றெடுத்து நாட்டாரோடு இயல்புழுந்து நாரணனை நன்னினமே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் பாடல் பெற்ற திருத்தலம் இது. இங்குள்ள பெருமானின் திருமேனி சுடுசக்கர யோகம் என்ற கலவையால் 11,008 சாலக்கிராம கற்களை இணைத்து உருவானது. பெருமாளை 3 வாசல் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். நடுவாசலில் உள்ள உற்சவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருளுகின்றார். பெருமாளின் நாபியில் தாமரையோ பிரம்மனோ கிடையாது. இதனால் இவரை வணங்கினால் மறுபிறப்பு கிடையாது என்பது ஐதீகம். கருவறையில் கருடன், சூரியன், பஞ்சாயுத புருஷர்கள், மது கைடபர் என்னும் அரக்கர்கள் உள்ளனர். சிரசின் அருகே ஹதாலய மகரிஷி மண்டியிட்டு அமர்ந்துள்ளார். ஆண்டுதோறும் பங்குனி 3 முதல் 9 வரையிலும், புரட்டாசி 3 முதல் 9 வரையிலும் சூரியனின் அஸ்தமான கதிர்கள் மூலவரின் மீது பட்டு தரிசிப்பதை காணலாம். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 77வது திருத்தலம் இது. பெருமாளின் 108 திருப்பதிகளில் இத்தல் பெருமாள் தான் திறந்த கோலத்தில் மிக பெரிய அருளில் அருள்பாலிக்கிறார். இவர் திருவனந்தபுரம் ஆனந்த பத்மநாதனை பார்த்த நிலையில் மேற்கு நோக்கி அருளுகிறார். மேற்கு பார்த்த பெருமாளை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. இடது கையை தொங்கவிட்டு வலது கையில் முத்திரை காட்டி தெற்கே தலை வைத்தும் வடக்கே திருவடி காண்பித்தும் சயனத்தில் உள்ளார். இக்கோயிலை தரிசிப்பது மிகவும் சிறப்பு.